சேலத்தில் களமிறங்கிய சிங்கப்பெண் அதிரடிப்படை. முதலமைச்சர் விஜயின் இரண்டாவது கையெழுத்து அமலானது. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்ற திரு ஜோசப் விஜய் தனது முதல் பணியாக பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க அரசாணையில் கையெழுத்திட்டிருந்தார். அந்த திட்டத்தின் முதற்கட்டமாக சேலம் மாநகராட்சியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை முறைப்படி இன்று தொடங்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று கடந்த மே 10ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றார் விஜய். பதவியேற்பு விழாவின் போதே பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தனிப்படை அமைக்கப்படும் என அவர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் முதல் கையெழுத்தை இட்டார். தற்போது இந்த திட்டம் களத்தில் இறங்கியுள்ளது. சேலத்தில் இந்த படை அதிகாரப்பூர்வமாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. ஒவ்வொரு படையிலும் 4 வீராங்கனைகள் இடம்பெற்றிருப்பார்கள். இதில் ஒரு காவல் ஆய்வாளர், ஒரு சிறப்பு காவல் ஆய்வாளர், ஒரு தலைமை காவலர் மற்றும் ஒரு ஓட்டுநர் இருப்பர். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்கள், ஈவ்டீசிங் மற்றும் அவசர புகார்களுக்கு இந்த தனிப்படை உடனடி நடவடிக்கை எடுக்கும். மாநகரின் முக்கிய பகுதிகள் மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடங்களில் இந்த படை 24 மணி நேரமும் தீவிர ரோந்து பணியில் ஈடுபடும். தமிழகம் முழுவதும் படிப்படியாக இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை விரிவுபடுத்தப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.